எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மகேஸ்வரி ஹரிஹரன், மதுரை நர்சிங்கம் வில்லிவாக்கத்துலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கான சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா, ஐயுஐனுடைய ஃபெயிலியர் வரதுக்கான காரணங்கள் என்னென்ன. நம்ம பல பேர் பார்த்தீங்கன்னா ஐயுஐ ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டிருப்பாங்க. பட் ஆனால் அதில் எனக்கு சக்ஸஸ் வரலை அப்படிங்கிறத அவங்க ரொம்ப டிப்ரெசிவாக எடுத்துப்பாங்க. ஐயுஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு பேசிக்கான ட்ரீட்மெண்ட். அது பெரிய ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ சின்ன ட்ரீட்மெண்ட்டில் நாம் எப்படி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான நேச்சுரலினுடைய அப்டேட்டட் மெத்தட் தான் ஐயுஐ. ஸோ ஐயுஐயில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அதனுடைய விகிதம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐயுஐனுடைய சக்ஸஸ் விகிதம் பார்த்திங்கன்னா 15-20% தான். பட் ஆனால் அது யாருக்கு நம்ம செலக்டிவாக பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய சக்ஸஸ் விகிதம் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு 4 காரணம் நான் சொல்லுவேன். ஒன்று பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய சரியான வயது. அவங்க அண்டர் ஒரு 30 இயர்ஸ்குள்ளார இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை மேக்ஸிமம் ஒரு 35 இயர்ஸ்குள்ளே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் கரு குவாலிட்டி நல்லாயிருக்கும். ரெண்டாவது, அவங்களுடைய கருக்குழாய் அடைப்பு நல்லா இருக்கக்கூடாது. 2 பக்கத்தில் சப்போஸ் ஓப்பனிங் ஸ்பில் இல்லைனாலும் ஒரு சைடாவது அவங்களுக்கு ஓப்பனிங் இருக்கணும். இன்னொன்று, விந்தணுக்களினுடைய எண்ணிக்கையினுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 10 மில்லியன் கவுண்ட்ஸ்க்கு மேலே இருந்தால் ஐயுஐனுடைய சக்ஸஸ் விகிதம் நல்லாயிருக்கும். இன்னொன்று, ஐயுஐ பண்ணுறப்போ உள்ள பாதை, அதில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா, பாதையில் எதுவும் அடைப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த 4 விஷயமும் ஐயுஐனோட சக்ஸஸ் விகிதத்தை அதிகரிப்பதற்கான முக்கிய வழிமுறைகள். இதை பற்றிய மேலும் விளக்கங்களுக்கு மதுரை நர்சிங் ஹோமை அணுகவும். நன்றி, வணக்கம்.